வெல்கம் பேக். ஒரு நீண்ட குளிர்காலத்துக்கு அப்புறம் நம்ம போகக்கூடிய ஃபஸ்ட்டு ட்ரிப்பு இதுதான். இன்றைக்கி அமெரிக்காவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளேஸுக்கு நம்ம போக போகிறோம். அந்த பிளேஸ்னுடைய நேம் ஷிப்ஷிவானா. அது என்ன மாதிரியான பிளேஸ் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் பின்னாடி சொல்கிறேன். இங்கேருந்து 2 hours 40 minutes. எஸ், அப்பார்ட்மெண்ட்லேருந்து வெளியே கிளம்பிட்டோம். ஹைவே கனெக்ட் ஆகிறதுக்கு எப்படின்னு ஒரு 20 minutes ஆகும். ஹைவே கனெக்ட் ஆனதுக்கப்புறம் ஒரே ரோடு தான். இங்கே அமெரிக்காவில் ஹைவேயில் டோல்கேட் கிடையாது. ரோடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் ஹைவே வந்த உடனே சொல்கிறேன். நான் வச்சுருக்க காரு நிசான் சென்ட்ரா SRV மாடல். இது ஒரு செமி ஆட்டோமேட்டட் காரு. நான் மேக்ஸிமம் டிரைவிங் ஹைவே போனோடனே செமி ஆட்டோமேட்டில் அந்த காரை போட்டுருவேன். ஸோ அது அந்த ஆக்சிலரேட்டர், பிரேக்கு இதெல்லாம் அதுவே பார்த்துக்கும். நாம் எதுவும் பண்ண தேவையில்லை. இதில் எக்கனாமி மோடும் இருக்கும். நம்ம எக்கனாமி செட் பண்ணிட்டோன்னா வந்து கார் அந்த ஃபியூல் எக்கனாமியை வந்து மெயின்டைன் பண்ணும். இந்த கார் ஸ்போர்ட்ஸ் மாடல் காரு. இதில் ஸ்போர்ட்ஸ் ஆப்ஷன் இருக்குது. பட் நான் ஸ்போர்ட்ஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா அது நிறைய ஃபியூலை வந்து கன்சியூம் பண்ணும். கூடவே கப் சைஸு காஃபி மக்கில் ஒரு ஃபில்டர் காஃபி, பிளாக் காஃபி. வெதர் சூப்பராக இருக்குது, க்ளவுடியாக இருக்குது. டெம்பரேச்சர் வந்து இன்றைக்கி 62 நினைக்கிறேன். இப்போது இன்றைக்கி அது வந்து 75 வரையும் போகுன்ற ஹைவேயில் கனெக்ட் பண்ண போகிறோம். காரை இப்போ நான் எக்கானமி மோடில் போட்டேன். க்ரீன் கலர் சிம்பிள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஹைவே வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் செமி ஆட்டோமேட்டில் காரை போட்டு நான் வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இடையில அப்பப்போ நான் உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ் பார்த்தா இந்த வீடியோவில் நான் கேப்சர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் காரை செமி ஆட்டோமேட்டில் எப்படி போகிறேன்னு பாருங்கள். ஸ்பீட் லிமிட்டை செட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஸ்பீட் லிமிட்டுக்கு கரெக்டாக அந்த கார் அதுவே ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கும், பிரேக் சிஸ்டம் எல்லாமே பண்ணிக்கும். முன்னாடி ஏதாவது கார் இருந்தால் அதுவே ஸ்லோ டவுன் பண்ணி எல்லா வேலையும் பண்ணிக்கும். ஸோ நான் மேக்ஸிமம் இந்த மாதிரி லாங் டிரைவ் போகும்போது செமி ஆட்டோமேட்டில் போட்டு கம்ஃபர்டபுளாக சீட்டில் உட்காந்துட்டு சீனரிஸ் என்ஜாய் பண்ணிட்டு வருவேன். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நேஷ்னல் ஹைவே ரோடு இப்படி தான் இருக்கும். ரொம்ப க்ளீனாக இருக்கும் பாருங்கள். மார்னிங்ன்றதுனால டிராஃபிக் அந்த அளவுக்கு இல்லை, ஃபாகியாக இருக்குது. நான் செமி ஆட்டோமேட்டில் போட்டேன். நான் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்தா போதும், அதுவே வந்து மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கும். அப்புறம் நம்ம இப்போ எங்கே போகிறோன்றதை நான் சொல்ல மறந்துட்டேன். அமெரிக்காவில் எல்லாருக்குமே தெரியும், உலகத்துலேயே அமெரிக்கா தான் வந்து டெக்னாலஜியில் ஃபஸ்ட் க்ரோன் கண்ட்ரி அப்படின்றது தெரியும். ஆனால் இந்த நாட்டிலையும் இன்னமும் மொபைல் ஃபோனே யூஸ் பண்ணாமல், எந்த டெக்னாலஜியும் யூஸ் பண்ணாமல் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இருக்காங்க. அவங்க அந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு பேர் வந்து அமிஷ் பீப்புள். அவங்கள வந்து மீட் பண்ண தான் இப்போ நம்ம போகிறோம். அவங்க இவ்வளோ ஒரு மிகப்பெரிய டெக்னாலஜி ரிச் கண்ட்ரியில் எந்த அடிப்படை டெக்னாலஜி வசதியும் இல்லாமல் எப்படி வாழ்கிறாங்க அப்படின்றத பார்க்குறதுக்காக தான் இன்றைக்கி நம்ம வந்து போகிறோம். நாங்கள் இருக்கிற கார்மல் இண்டியானாவிலேருந்து 2.5 hours 150 miles ட்ரைவ் பண்ணி போனால் தான் அவங்கள பார்க்க முடியும். அவங்க எப்பயுமே வந்து இந்த சிட்டிக்கு வெளியில் தான் வந்து ஸ்டே பண்ணுவாங்க. ஸோ அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்றதை இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்கோம். அமெரிக்காவில் ஹைவேயில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கடையே இருக்காது. ரோடு சைடில் மேக்ஸிமம் கடை வைக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த டீ, காஃபி, ஸ்நாக்ஸு, ரெஸ்ட் ரூம்லாம் எதாவது வேணும்னா அந்த மாதிரி எக்ஸிட்டு இருக்கும். அந்த எக்ஸிட்டில் எடுத்து நீங்கள் போனீங்க அப்படின்னா அதுக்காகவே தனியாக ஒரு இடத்துல இந்த நேஷ்னல் ஹைவே டிபார்ட்மெண்ட் வந்து ஷாப்பெல்லாம் வைக்கிறதுக்கு பர்மிட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஊர் மாதிரி ரோட் சைடில் வைக்கிறது அந்த மாதிரிக்கெல்லாம் இங்கே இடமே கிடையாது. ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் எந்த வகையிலும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்றதுல அவங்க ரொம்ப கிளியராக இருக்காங்க. பாருங்கள், இதில் வந்து இந்த மாதிரி எக்ஸிட் 132 அப்படின்னா இந்த எக்ஸிட் 132ல் போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஃபியூல் ஸ்டேஷன், காஃபி, பிரேக்ஃபாஸ்ட்டு, ரெஸ்டாரண்ட் எல்லாமே இருக்கும். திருப்பி நீங்கள் அதை முடிச்சுட்டு ஹைவேல வந்து கனெக்ட் ஆகிக்கலாம். ஒரு 1.5 hour டிரைவுக்கு அப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு சொல்லி இங்கே நிறுத்தியிருக்கோம். இங்கே நல்ல பார்க்கிங் ரொம்ப ஹேம்பலாக இருக்கிறதுனால இங்கே ஸ்டாப் பண்ணியிருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட்டு இந்த பாப் யுவான்ஸில் சாப்பிட்லான்ட்டு இங்கேயே பார்க் பண்ணியாச்சு. உள்ளே போனால் தான் தெரியும் இங்கே என்ன கிடைக்குது அப்படின்றது. பாப் யுவான்ஸ் ஒரு பியூர் அமெரிக்கன் ரெஸ்டாரண்ட். நாங்கள் சினமன் கேக்கு, வெஜ்ஜி சாலட், ஃப்ரூட் சாலட் வித் சிக்கன், மேப்பிள் சிரப்பு வித் பேன் கேக்கு, சாசேஜி, ஆஃப் பாயில்டு எக்கு இதெல்லாம் சேர்த்து நிறையா ஆர்டர் பண்ணியிருந்தோம். டோட்டலாக எங்கள் 6 பேருக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு நம்ம ஊர் காசுக்கு 6000 ரூபா வந்தது. டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. Yeah, you gave the chicken to him. Yeah. Okay. Yeah. I'll be back coffee. பிரிட்டிஷ் மக்கள் யார் அப்படின்றத நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். அவங்க ஒரு காலத்தில் ஜெர்மன்லேருந்து அமெரிக்காவுக்கு மைக்ரேட் ஆன மக்கள். அவங்க இன்னமும் அவங்களுடைய வாழ்க்கை முறையை வந்து
அந்த பழங்காலத்தோட வந்து பின்பற்றி வராங்க. ஏன்னா எப்படின்னா டெக்னாலஜி எதுவுமே அவங்க பயன்படுத்துறதில்ல. நம்மள மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற டெக்னாலஜி கேட்ஜெட்ஸ் எல்லாமே எதுவும் அவங்க பயன்படுத்துறதில்ல. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பயன்படுத்துகிற மாதிரி காரு பைக்கெல்லாம் அவங்க பயன்படுத்துறது கிடையாது. இன்னமும் அவங்களுடைய தினசரி வாழ்க்கைக்கு போக்குவரத்துக்கெல்லாம் குதிரை வண்டி தான் பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் சுச்சிவானாவில் வந்தீங்கன்னா எல்லா ஷாப்புக்கு முன்னாடியும் கார் பார்க்கிங் இருக்கிற மாதிரி குதிரை வண்டியை கட்டி வைக்கிறதுக்குன்னே ஒரு இடம் வச்சுருப்பாங்க எல்லா ஷாப்பிங் மால்லையுமே. இங்கிலீஷ் மக்களுடைய உடை கலாச்சாரம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அவங்க துணியை எடுத்து அவங்களே தான் தைச்சிக்கிறாங்க. அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் வெளியில எல்லாம் வந்து வாங்குறது கிடையாது. நம்மள மாதிரி ஃபேன்சி ட்ரெஸ்ஸும் அவங்க பயன்படுத்துறதில்ல. இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி அந்த லேடிஸ் எல்லாம் பாருங்கள், அவங்க ஸ்டிச் பண்ண மாதிரி ஒரு சுடிதார் டைப்பில் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. தலையில் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் இருக்கும் லேடிஸாக இருந்தால். அதே ஜென்ஸாக இருந்தால் பார்த்திங்கன்னா மேரிடான ஜென்ஸ்லாம் வந்து மஸ்டாச் இருக்காது, ஒன்லி பியர்டு மட்டும் லாங்காக வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் நம்ம பார்க்கும் போதே சொல்லிடலாம் இவங்க வந்து அமீஷ் மக்களாக தான் இருப்பாங்க கண்டிப்பாக. இவங்களை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி டெக்னாலஜி காலத்தில் அவங்க டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட எந்த கேட்ஜெட்டும் யூஸ் பண்ணாமல் இன்னமும் வந்து அவங்க எப்படி வாழ்ந்துட்டுருக்காங்கன்றது. ஆனால் அதுதான் உண்மையாலுமே நல்ல வாழ்க்கை கூட. அவங்க பெரும்பாலும் மற்றவங்களோட இன்ட்ராக்ட் ஆகிறதில்ல. ஏன்னா அவங்க கம்யூனிட்டி தனி, அமீஷ் கம்யூனிட்டி தனியாக இருக்கும். அதனால் அவங்களுக்குள்ளேயே வந்து பழக்க வழக்கம்லாம் இருக்கும். மற்ற வெளி மக்கள் கூடலாம் அந்த அளவுக்கு இருக்காது. அவங்க திருமணம் பண்ணுறது கூட அந்த கம்யூனிட்டிக்குள்ளே தான் பண்ணிக்கிறாங்க. வெளியில் யார்ட்டையும் வந்து கான்டாக்ட் வச்சுக்கிறது கிடையாது. இல்லாமல் இவங்க குழந்தைங்களுக்கு தற்சார்பு வாழ்க்கை முறை தான் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. தினசரி வாழ்க்கைக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவையோ அதெல்லாம் இவங்க வீட்டிலே தயார் பண்ணி பயன்படுத்திக்கிறாங்க. வெளியில எதுவும் அதிகமாக வாங்குறதில்ல இவங்க. அமீஷ் மக்கள் பேசிக்காகவே இவங்க கிறிஸ்டியானிட்டி ரிலீஜியஸை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு கம்யூனிட்டி பீப்புள். இன்றைக்கி ஒரு அமீஷ் கம்யூனிட்டி சேர்ந்த பர்சன்ட்டை பேசுகிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அவர் என்ன சொன்னாருன்னா, எங்கள் கலாச்சாரத்தை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறது இப்போ கொஞ்சம் சிரமமாக இருக்குன்னு. ஏன்னா அவங்க குழந்தைகள் வந்து இந்த டெக்னாலஜிக்கு இப்போ கொஞ்சம் அடிக்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் காரணமாக வேறு கம்யூனிட்டி மக்களை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு இப்போ சில இன்சிடென்ட்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார். என்னதான் இவங்க டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட கேட்ஜெட்ஸ் பயன்படுத்துறதில்ல அப்படின்னாலுமே, ஆனால் இவங்களுடைய வாழ்க்கை முறை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரிச்சாக இருக்கும். இவங்க பயன்படுத்தக்கூடிய காஸ்மெட்டிக்ஸ், அதாவது அழகு சாதன பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி. இது எல்லாமே இவங்களே தயாரிக்கிறாங்க. இந்த ஷாப்பில் நம்ம பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பொருட்களும் இவங்களே தயாரித்து இங்கே வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இதனுடைய குவாலிட்டியெல்லாம் டாப் நாச்சு, சைடு எஃபெக்ட் இல்லாத 100% ஆர்கானிக்கால் தயாரிக்கப்பட்ட ப்ராடக்ட்ஸ். டெக்னாலஜி ரிலேட்டட் எந்த கேட்ஜெட்ஸும் ப்ராடக்ட்டும் பயன்படுத்தாதனால இவங்க ட்ரைபல்ஸ்ன்னு நம்ம நினச்சிடக்கூடாது. இவங்க லைஃப் ஸ்டைலு ரொம்ப லக்ஸரியாகவும் ரொம்ப ரிச்சாகவும் இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வீடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வசதியாக இருக்கும். நம்ம அவங்க வீட்டுக்கு போகவோ இல்லை அவங்க மக்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணவோ ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் அவங்க பெரும்பாலும் யார்ட்டையும் பேசுகிறதில்ல, அதை அவங்க அவாய்ட் பண்ணுறாங்க. அதனால் நமக்கு அவங்க வீடை சுற்றி பார்க்குறதுக்கான வாய்ப்பு இந்த ட்ரிப்பில் கிடைக்கல. இந்த ஷாப்பை பார்க்கும் போதே தெரியும் அவங்க வீடு எந்த அளவுக்கு லக்ஸரியாக இருக்குன்னு. இந்த ஷாப்பில் வீடை அழகுபடுத்தக்கூடிய பொருட்கள் நிறைய அவங்க கையாலே செஞ்சு சேல் பண்ணுறாங்க. இதெல்லாம் அவ்வளோ ஒரு கிளாசிக்கல் ரிச் லுக்கை கொடுக்குது. அழகு சாதன பொருட்கள், வீட்டு உபகரண அழகு சாதன பொருட்கள், இந்த கடையை பார்த்துட்டு வெளியே வந்த உடனே ரைட் சைடில் அமீஷ் மக்களுடைய ஃபுட்டை டிஸ்பிளே பண்ணுற மாதிரி ஒரு கடை இருந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாங்க அப்படின்றத டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அமீஷ் மக்கள் என்னென்ன ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து அவங்களே தயாரித்து சாப்பிட்றாங்கன்றத போட்டிருந்தாங்க. எல்லா ஸ்நாக்ஸுக்குமே ஒரு சாம்பிள் பீஸ் கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, நாங்கள் சாப்பிட்டோம். அதில் நாங்கள் வந்து இந்த பீனட்டு கேஷ்யூ நட்டெல்லாம் ட்ரை பண்ணி ஒரு ஸ்நாக்ஸ் அது வாங்கினோம். அது நல்லா இருந்தது. அது ஒரு 1/4 கிலோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு ஒரு 1500 வந்தது. இதுதான் ஃப்ரீ சாம்பிள் சார். ரிசல்ட்ஸு ராதா என்னது இது? வெஜ்ஜா? சகஸ்மா? அதே போல் அவங்க டீ குடிக்கிற முறையும் வந்து வித்தியாசமாக இருக்கும். நம்மள மாதிரி இந்த தேயிலை பயன்படுத்தி டீ அதிகமாக சாப்பிடாம அவங்க தோட்டத்தில் விளையக்கூடிய பழங்கள், அப்புறம் அந்த ஸ்பைசஸ்ஸு,
இதெல்லாம் வந்து அந்த தூளெல்லாம் சேர்த்து ஒரு மாதிரியான டீ வந்து ஃபில்டர் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராடக்ட் பண்ணுறாங்க, ரெடி பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப நல்லாவே இருந்தது. நாங்கள் ஒரு 2 ஃப்ளேவர் ட்ரை பண்ணி பார்த்தோம், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஷாப்பை முடிச்சுட்டு பக்கத்தில் ஒரு ஷாப் போனோம். அந்த ஷாப்பில் இவங்க ஆர்கானிக் முறையில் வளர்க்கப்பட்ட ஆடு, கோழி போன்ற இறைச்சிகள்லாம் வந்து இங்கே சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா பீஃபு, சிக்கன், அப்புறம் வந்து கோட், இந்த மாதிரி மீட்டெல்லாம் கிடைக்கும். ரொம்ப பியூராகவும் ஆர்கானிக்காகவும் இருக்கும் அப்படின்றது தான் அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே வந்து அவங்களுடைய ஃபார்மில் அவங்க வளர்த்த ஆடு, மாடு, கோழி அந்த மாதிரி இறைச்சி தான் கொண்டு வந்து இங்கே சேல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மில்க் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸும் நிறைய இருந்தது. சீஸு வச்சுருந்தாங்க. பெரும்பாலும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கோட் மில்கில் சீஸ் வந்து நிறைய பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா இவங்க வந்து பேசிக்காகவே யூரோப்பியன்ஸ் இல்லையா, ஜெர்மன்லேருந்து மைக்ரேட் ஆனவங்க. அதனால் வந்து இந்த கோட் மில்க்கு, கோட் மில்க் ப்ராடக்ட் தான் நிறைய பயன்படுத்துகிறாங்க. இந்த சிப்ஷிவானா அமீஸ் கவுண்டிக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அமெரிக்காவில் இருக்கிற ஃபீலே இருக்காது. ஏன்னா நீங்கள் அமெரிக்கன்ஸ் இங்கே அதிகமாக பார்க்க முடியாது. இவங்க இந்த அமீஷ் மக்களை மட்டும்தான் பார்க்க முடியும். அமீஷ் மக்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. இந்த காலத்துலேயும் இப்படி ஒரு வாழ்க்கையே வாழ முடியுமா அப்படின்றது. நம்ம கதைகளில் தான் படிச்சிருப்போம். ஆனால் இங்கே நேரில் பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாகவும் நமக்கு ரொம்ப ஆசையாகவும் இருக்குது இவங்கள மாதிரி வாழணும்னு சொல்லி. இவங்களுடைய முழு நேரம் தொழிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான தொழில் தான். ஆடு, மாடு, கோழி, அப்புறம் வந்து குதிரை. எல்லார் வீட்லேயும் கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 10 குதிரை வந்து வச்சுருக்காங்க. இந்த ட்ரிப்பில் அமீஷ் மக்களுடைய லைஃப் ஸ்டைலை பற்றி நாங்கள் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அது எல்லாத்தையுமே இந்த ஒரே வீடியோவில் கொடுக்க முடியாது, ஏன்னா கண்டென்ட் அதிகம். அதனால் இந்த அமீஷ் மக்கள் லைஃப் ஸ்டைல் சீரியஸில் இன்னும் ஒரு 3 வீடியோ நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன். அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம வந்து பிரிட்டிஷ் ஃபேமிலி. Yeah.